ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இன்றைக்கி நம்ம லைவ் தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறோம். என்ன ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் புக் பண்ண போகிறோம். கோயில்பட்டி டு தாம்பரம் வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம எப்பயுமே டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் வந்து செக் பண்ணுவோம். ஸோ நான் கூகுளில் போய்ட்டு இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு அந்த இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. எனக்கு டவுன்லோட் ஸ்பீட் வந்து 52.8 Mbps வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்பீடு தான். 50க்கு மேலே இருந்துச்சுனாலே நல்ல ஸ்பீட் தான். பட் இன்னும் உங்களுக்கு 200-300 மேலே இருந்துச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அதேமாரி அப்லோட் ஸ்பீட் 7.56 காட்டுது. லேட்டன்சி 54 மில்லி காட்டுது. இந்த அப்லோட் ஸ்பீடு லேட்டன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அது வந்து போதுமானது தான். சரிங்களா? ஸோ அகைன் நம்ம ஒன்ஸ் வந்து செக் பண்ணிப்போம் நமக்கு வந்து ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம டவுன்லோட் ஸ்பீட் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். டவுன்லோட் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 39.4 Mbps வந்து கிடைக்கிது. இது ஓகே தான் இந்த ஸ்பீட். பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அதேமாரி இப்போ அப்லோட் ஸ்பீட் வந்து பார்த்துட்ருக்கோம். அப்லோட் ஸ்பீட் 10.5, லேட்டன்சி அகைன் 36 மில்லி இருக்குது. சரிங்களா? 20க்கு கீழே மில்லி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்ற அர்த்தம். இப்போ நம்ம 2 பேருக்கு கோயில்பட்டி டு சென்னை எக்மோர் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறோம். லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னாங்க. அதனால் நமக்கு வந்து 10 மணி ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி நம்ம வந்து மாஸ்டர் லிஸ்ட்டும் அப்டேட் பண்ணல. நம்ம வந்து அந்த நாகர்கோவில் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே 3rd AC வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. உடனே நம்ம வந்து அடுத்த பேஜுக்கு வந்து போயிட்டு இந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுறோம். சரிங்களா? பேசஞ்சர் நேம், ஏஜ் அண்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுறோம். நம்ம மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணல, பிகாஸ் லாஸ்ட் டைமில் வந்து சொன்னாங்க. அண்ட் இப்போ செகண்ட் பேசஞ்சர் டீட்டெயில்ஸும் நம்ம என்டர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 1 மினிட்லேயே எல்லாமே பண்ணியாச்சு. நமக்கு எவ்வளோ நேரத்தில் டிக்கெட் கிடைக்குது இல்லை கிடைக்கலையா அப்படின்றத வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து பாருங்கள். இப்போ நான் 2 செக் பாக்ஸையும் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இன்சூரன்ஸும் எஸ்ன்னு கொடுத்துட்டு ரிவ்யூ ஜர்னி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டேன். நம்ம எப்பயுமே அந்த பிளிங்க் வந்து பார்ப்போம். அந்த பிளிங்க்கும் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து போக போகுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போனோடனே அந்த கேப்சா வந்து மறக்காமல் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. 1-2 பேசஞ்சர்ஸ்லாம் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணலாம். சப்போஸ் 3-4 பேர் இருந்துச்சுன்னா மாஸ்டர் லிஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா 3-4 பேர் டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ரொம்பவே கஷ்டம். இப்போ நம்ம கேப்சா டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து புக் நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம யூபிஐ வந்து கொடுக்குறோம். பே யூசிங் யூபிஐ வந்து கொடுத்தோடனே நமக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து காட்டுது. யூபிஐ ஐடியா அப்ளிகேஷன் சொல்லிட்டு அப்ளிகேஷன் கொடுத்தோடனே ஃபோன்பே வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஃபோன்பே செலக்ட் பண்ண உடனே அது வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் டைம் நமக்கு அந்த இஷ்யூ இருந்துச்சு, இந்த டைம் நமக்கு அந்த இஷ்யூ இல்லை. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக யூபிஐ வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஃபோன்பேலேயே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டோம். அது 10-1 நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டோம். இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா 10-1 நமக்கு டிக்கெட்டும் கிடச்சிருச்சு. இப்போ லாஸ்ட் டைம் வந்து நமக்கு டிக்கெட் கிடைக்கல. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துலேயே வந்து டிக்கெட் கிடச்சிது. இத்தனைக்கும் நம்ம மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணல. தக்கல் டிக்கெட் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரிக்ஸ் நிறையா வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ 11 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் முக்கியமான டிப்ஸ்லாம் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ட்ரெயின் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அது வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தக்கல் ஆப்ஷன் போகாதீங்க, ப்ரீமியம் தக்கல் ஆப்ஷன் போங்க. பிகாஸ் தக்கல் ஆப்ஷன் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரீமியம் தக்கல் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மி. பட் வந்து டைனமிக் ஃபேரில் ஒர்க் ஆகுது அப்படின்றதால டிக்கெட் ப்ரைஸ் வந்து டிக்கெட்டோட அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும்போது அதேமாரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் தக்கலுக்கு போகிற சேம் ஆஃபர்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரீமியம் தக்கலுக்கு போட்டிங்க அப்படின்னா தக்கலோட சேம் ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். இதுக்கான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ப்ரீமியம் தக்கல் யூஸ் பண்ணி நம்ம தக்கல் ப்ரைஸ்க்கே வந்து டிக்கெட் புக் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கே கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரஷ்ஷான டைம்னா ப்ரீமியம் தக்கல் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் விஷயம். அண்ட் செகண்ட் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் ஸ்பீட் வந்து மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. பெட்டர் வைஃபை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வைஃபைல வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணலாம். அந்த வைஃபைல வேறு யாரையும் அந்த பர்டிகுலர் டைமில் புக் பண்ணுறப்ப மட்டும் வேறு யாரையும் கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே கிடச்சிடும். முக்கியமாக அந்த ஸ்பீட் டெஸ்ட் வந்து மறக்காமல் வந்து செக் பண்ணிடுங்க ஒவ்வொரு தடவை தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி. பிகாஸ் அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம தக்கல் டிக்கெட் வந்து கிடைக்கிறதுக்கு அந்த டவுன்லோட் ஸ்பீட், அப்லோட் ஸ்பீட், லேட்டன்சி, இது 3 நான் வந்து ஒவ்வொரு தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக் பண்ணியிருப்போம். அப்படி செக் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம தக்கல் டிக்கெட்டே வந்து ட்ரை பண்ணுவோம். அதேமாதிரி நீங்களும் ஒவ்வொரு தடவையும் டிக்கெட் புக் பண்ணுறப்போ அந்த ஸ்பீட் டெஸ்ட் வந்து செக் பண்ணுங்கள். சப்போஸ் அது வந்து ஸ்பீட் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு எங்கேயாவது லொக்கேஷன் வந்து மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி, இல்லை மொட்டை மாடி போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து வைஃபை இருந்துச்சுன்னா வைஃபை பக்கத்தில் போகிறதா இருக்கட்டும், இல்லை வேறு எங்கே உங்களுக்கு லொக்கேஷன் வந்து நல்ல இன்டர்நெட் ஸ்பீட் கிடைக்குதோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா?
இப்போ அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைமிங் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் ஏசி கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 வந்து டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும். இப்போ ஏசி கிளாஸஸாக இருந்துச்சுன்னா கரெக்டாக 10 மணிக்கு டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். எல்லாருமே கரெக்டாக 10 மணி ஆச்சுன்னா தான் வந்து அந்த கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணோடனே அவைலபிள்னு காட்டும், புக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் முன்னாடியே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அடுத்த பேஜுக்கு வந்து ஈஸியாக நேவிகேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை வந்து நம்ம நிறைய தடவை தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்ப யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஏசி அண்ட் நான் ஏசி கிளாஸஸ் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். இப்போது 10 ஆக போகுது அப்படின்னா 9:59 57 செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து ஈஸியாக வந்து நேவிகேட் ஆயிரும். எல்லாரும் 10 வந்து கிளிக் பண்ணுறப்போ அது 2-3 டிலே ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகலாம். சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம், இந்த பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலெட் வந்து சூஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து ரெகுலராக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேலெட் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? பட் ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க, வேலெட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, வேலெட் ஒன்ஸ் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேலெட்டை வந்து வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ரெகுலராக வந்து நான் ட்ரெயினில் போவேன் அப்படின்னா சப்போஸ் இந்த தடவை ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ எனக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா அந்த வேலெட்டுக்கு ரீஃபண்ட் வந்துடும். ஸோ அடுத்த தடவை அந்த வேலெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னாலும் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை 2 தடவை தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, ரொம்ப ரேராக தான் புக் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் போகிறது நல்லது. சரிங்களா? ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலெட் ட்ரான்சாக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வேலெட் ட்ரான்சாக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் when compared to யூபிஐ ட்ரான்சாக்ஷன். ஸோ அதனால் வந்து இப்போ ரயில்வே ஆப்பில் வாலெட் இருக்குது, ஐஆர்சிடிசியில் வந்து இந்த ரயில் கனெக்ட் ஆப்லேருந்து வேலெட் இருக்குது. வேலெட் யூஸ் பண்ணிங்கன்னா நிஜமாவே அந்த கம்பேர் டு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். டக்குன்னு வந்து டெபிட் ஆகிரும், எந்த ஒரு ஓடிபியுமே கேட்காது. ஸோ அதனால் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுறவங்க அந்த வேலெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு டவுட் இருக்கும், தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எந்த அப்ளிகேஷன் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. இப்போ ரயில் கனெக்ட் ஆப் இருக்குது, ரயில்வே ஆப் இருக்குது. அப்படி இல்லைன்னா சில பேர் கூகுளில் வந்து ஐஆர்சிடிசி லாகின் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்ககிட்ட லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐஆர்சிடிசி வெப்சைட் லாகின் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அதில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் கம்மியாக இருக்கும். அப்படி இல்லை, அந்த முக்கியமாக அந்த சீசன் டைமில் தான் இருக்கும் பார்த்தீங்களா, தீபாவளி இந்தமாரி ஃபெஸ்டிவல் டைமில் டேரெக்டாக கவுண்டரில் போயிட்டு கவுண்டர் டிக்கெட் வந்து புக் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆல்ரெடி கவுண்டர் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். பிகாஸ் இந்த சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் கிராஷ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த தீபாவளி டைமில் சர்வர் கிராஷ் ஆச்சு, யாராலையுமே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண முடியல. கவுண்டரில் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி டைமில் அதை யூஸ் பண்ணுங்கள். பட் இப்போ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரெயில்வே ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ரயில் கனெக்ட் ஆப்பில் வந்து கொஞ்சம் அந்த லோடிங் இஷ்யூஸ் இதெல்லாமே இருக்கும். அந்த மாஸ்டர் லிஸ்ட் சப்போஸ் 3-4 பேர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபெச்சிங் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அந்த எக்ஸிஸ்டிங் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மாஸ்டர் லிஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது லோட் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபெச்சிங் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இந்த ரயில்வே ஆப்பில் வந்து வராது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரயில்வே ஆப் வந்து அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அந்த ஆப் வந்து அப்டேட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரயில் கனெக்ட் ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ரயில்வே ஆப்பாக இருந்தாலும் சரி, அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக வந்து இந்த கேக்சிலாம் இருக்கும், அதெல்லாத்தையும் வந்து 2 அப்ளிகேஷன்லையுமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஒரு 6 ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். அண்ட் இன்னும் 11 ட்ரிக்ஸ் இருக்குது. நான் முழுசாக அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிவிட்டு அது டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு ஃபுல் வீடியோவும் வந்து பாருங்கள். இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அது முக்கியமான கமெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதுக்காக தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். இது வரைக்கும் நம்ம FAQ பார்ட் 6 வரைக்கும் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களோட கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறது அந்த FAQ பார்ட் 1, 2, 3 வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதேமாரி உங்களுக்கு முக்கியமான டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே நம்ம வந்து ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது லைவ் தக்கல் டிக்கெட்ஸ் வந்து போடணும் அப்படின்னா அந்த சிட்டிஸோட நேமையும் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம தக்கல் டிக்கெட் வந்து லைவாக போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரியல, இது வந்து ரொம்ப பிஸியான ஸ்டேஷன், இதில் வந்து தக்கல் டிக்கெட் வந்து ட்ரை பண்ணவே முடியாது ப்ரோ அப்படின்ற மாரி உங்களுக்கு கண்டிப்பாக தோணும்ல. அந்த ஸ்டேஷனில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நமக்கு வந்து சான்ஸ் கிடச்சா அதுலேயும் வந்து தக்கல் டிக்கெட் வந்து போட ட்ரை பண்ணுவோம். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வீக்கெண்ட்ஸில் தான் வந்து தக்கல் டிக்கெட் வந்து போட்டிருக்கோம். அதேமாரி நீங்கள் ஏதாவது ஒரு ஊர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும், டிக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை
அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அந்த மாதிரியான ஸ்டேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதுக்கான வீடியோ வந்து நம்ம வந்து போடுவோம். அண்ட் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறப்ப நம்ம என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோம் கரண்ட்டில் அப்படின்றதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுப்போம், சரிங்களா? ஸோ டிக்கெட் நமக்கு கிடைக்கலனாலும் அதை எப்படி அடுத்த தடவை நம்ம அவாய்ட் பண்ணுறது, எந்த மாதிரி ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த கிளிச்சஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்யூஷன் நிறையா வந்து கொடுத்துருக்கோம், இனிமேலும் கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரி.